வணக்கம் கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள குடும்பத்தில் பேச முடியாத சில மனக்காயங்கள் இன்னும் மனதிற்குள் இருந்து கொண்டே தான் இருக்கும். நீங்கள் யாரையும் மனதை கஷ்டப்படுத்த வேண்டும், யாருடைய வாழ்க்கைக்குள்ளேயும் போய் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டும் என்ற எண்ணங்கள் உங்களுக்கு ஒருபோதும் இருந்தது கிடையாது. சில வழிகள் வெளியே தெரிந்தால் கூட பரவாயில்லை என்று தான் நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் குடும்பத்திற்குள் இருக்கக்கூடிய சின்ன சின்ன வழிகளை யாரிடமும் சொல்ல முடியாமல் மனதிற்குள் வைத்துக்கொண்டு வாழ்நாள் முழுவதும் நீங்கள் வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் இப்பொழுது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே ஏற்பட்டு கொண்டே தான் இருக்கும். அது குடும்பத்துக்குள்ளே ஏற்படக்கூடிய கணவன் மனைவி சண்டைகள், பெற்றோர்கள் குழந்தைகளின் சண்டைகள், அல்லது குடும்பத்துக்குள்ள சொத்து ரீதியான பிரச்சனைகள் என ஏதாவது ஒன்று ஏற்பட்டு கொண்டு ஒருவர் சொல்வதை மற்றவர்கள் புரிந்து கொள்ளாமல் பேசுவது. இதனால ஆரம்பத்தில் வார்த்தைகளாக ஆரம்பிக்கக்கூடிய சண்டைகள் நாளடைவில் மிகப்பெரிய ஒரு பிரிவுகளாகவே நிச்சயமாக மாற்றப்பட்டிருக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இதுவரைக்கும் நடந்து கொண்டே தான் இருக்கிறது. நீங்கள் அதனை எப்படியாவது தவிர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலும் உங்களால் தவிர்த்து கொள்ள முடியாது. ஆனால் உங்களை பொறுத்தளவுக்கு ஒரு சின்ன விஷயத்தை கூட பெரிய ஒரு பிரச்சனைகளாக மாறிவிடுமோ என்கிற ஒரு பயத்தில் எல்லாரிடமும் போய் நீங்கள் அனைத்தையும் உளறி விடுவீர்கள். அதுதான் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிரச்சனைகளை தேடி கொடுத்து கொண்டுமே தான் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட தருணங்கள் இன்னும் சமீபத்தில் கூட நிச்சயமாக ஏற்பட்டிருக்கலாம். அனைவருக்காகவும் நீங்கள் யோசித்திருக்கலாம். அவன் அனைவருடைய தேவைகளையும் கூட நீங்கள் கவனித்தது கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உண்டு. ஆனால் உங்களுடைய மனதில் இருந்த கஷ்டத்தை மட்டும் யாரிடமும் நீங்கள் பகிர முடியாமல் அமைதியாக உங்களுக்குள்ளேயே நீங்கள் வைத்து கொண்ட ஒரு அனுபவங்கள் இன்னும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டே தான் நிச்சயமாகவே இருக்கும். குடும்பத்தில் சண்டை வரக்கூடாது என்பதற்காக உங்களுடைய வார்த்தைகளை நீங்களே அடக்கி வைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அனுபவங்களும் உண்டு. ஆனால் உங்களுடைய மனதிற்குள்ளேயும் கோபங்கள் அதிகமாகவே வரும். மற்றவர்கள் செய்த தவறுகளை நம்மளும் சுட்டி காட்ட வேண்டும் என்றெல்லாம் கூட தோணியிருக்கும். ஆனால் இப்பொழுது அணையக்கூடிய ஒரு தீபத்தை மீண்டும் எரிய வைக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு யாரெல்லாம் என்ன தவறுகள் செய்தாலும் அதை வெளியில் சொல்லாமல் நீங்கள் வைத்து கொண்ட ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள உண்டு. நீங்கள் சொல்ல நினைத்த பல உண்மைகள் உறவு உடைந்து விடக்கூடாது என்ற பயத்தில் மனதிற்குள்ளேயே நீங்கள் அனைத்தையும் புதைத்து வைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எத்தனைய விதமான உறவுகளையும் எத்தனைய விதமான சில விஷயங்களையும் கடந்து வந்த ஒரு பாதைகளும் கடந்து வந்த சில விஷயங்களும் இன்னும் இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த அனுபவங்கள் எல்லாருக்கும் பொருந்தாது. கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மட்டும்தான் இது பொருந்தும். குடும்பத்தின் அமைதிக்காக தங்களுடைய சொந்த வேதனைகளை மறைத்து வாழ்ந்த ஒரு அனுபவங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடந்திருக்கும். உங்களுடன் பிறந்தவர்களும் உங்களுடைய குடும்பங்களும் கூட உங்களை புரிந்து கொள்ளவில்லை என்பது இந்த ஒரு நாளுக்கு பிறகு இப்பொழுது தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே தெரிய ஆரம்பித்திருக்கும். அதே போல நீங்கள் பூஜ்ஜியத்திலிருந்து மீண்டும் எழக்கூடிய ஒரு காலங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட போகிறது. எதிர்கால பாதுகாப்பிற்காக சிறுக சிறுக நீங்கள் சேமித்து வைத்த பணங்களும் சொத்துக்களும் எதிர்பாராத அவசர குடும்ப செலவுகளால் மருத்துவ செலவுகளாலும் மொத்தமாகவே உங்களுடைய வாழ்க்கையை விட்டு கரைந்து போயிருக்கும். இது எப்படி ஏற்பட்டது, இது ஏற்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்று எதை பற்றியும் நீங்கள் தெரியாமல் தான் இன்னும் இருந்து கொண்டே தான் இருப்பீர்கள். இனிமேலாவது இனி அவ்வளவுதான் என்ற நிலைமைக்கு தள்ளப்பட்டு மீண்டும் பூஜ்ஜியத்திலிருந்து வாழ்க்கையை தொடங்க வேண்டிய ஒரு கட்டாயத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையானது தள்ளப்பட்டிருக்கும். ஆனால் கன்னி ராசியினரின் விடாமுயற்சிகளும் கணித கூர்மைகளும் உங்களை மீண்டும் எழுந்து நிற்க வைக்கும் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை உங்களுக்குள்ள புரிய வைக்கும். எனவே நீங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள். எதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாதீர்கள். பணம் என்பது எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்ளலாம். ஆனால் நல்ல உறவுகளை நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சம்பாதிக்க வேண்டும் என்பது மட்டுமே தான் உங்களுடைய மனதிற்குள் இருக்க வேண்டும். அதற்காக இனிமேல் வரக்கூடிய நாட்களில் நீங்கள் ஓடி பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் ஒவ்வொரு நேரங்களிலும் உங்களுக்கு நன்மைகள் என்பதை இனிமேல் நிச்சயமாக தேடி கொடுக்கிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள் நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். இனிமேலாவது உங்களுடைய வாழ்க்கையின் மீது நீங்கள் கொஞ்சம் கவனத்தை செலுத்தி பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியதை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருந்தால் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். இனிமேல் நடக்கப் போவதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைபை செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள் வியாபார பணிகளில் இருந்து வந்த தடைகளும் தாமதங்களும் இப்பொழுது குறைய தொடங்கும்.
உங்கள் மீது நீங்கள் நம்பிக்கை வைத்தாலே போதும், எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு என்பது இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடும். போட்டி தேர்வுகளில் சாதகமான ஒரு சூழல்கள் உண்டாக்கி உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும், எந்த விதமான தவறுகள் ஏற்பட்டாலும் அந்த தவறுகளையே செய்த இடத்தில் நீங்கள் இருந்தாலும் அதற்கு வேறு யாராவது ஒரு பிரச்சனைகளையோ அல்லது வேறு யாராவது ஒரு தலையை நீட்டிக்கொண்டு அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு நேரங்கள் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. காப்பீடு பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்களுடைய மனதில் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்பொழுது உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைத்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நன்மைகளை தேடி கொடுக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். வேலை தொடர்பான கவலைகள் இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை இடத்தில் இருந்த மறைமுகமான எதிர்ப்புகளும் மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகள் மற்றும் பணி சுமைகள் சார்ந்த கவலைகள் இனிமேல் முற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறைய தொடங்கும். நீங்கள் போட்ட உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி வந்துவிடும். விரும்பிய பதவி உயர்வும் ஊதிய உயர்வும் மற்றும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் ஆகியவை மிக சுலபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி வரக்கூடிய நாட்களில் கிடைத்துவிடலாம். வேலை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு உங்களின் தகுதிகளுக்கும் திறமைகளுக்கும் ஏற்ற நல்ல வேலை வாய்ப்புகள் அமையக்கூடிய ஒரு நாட்களும் நேரங்களும் இனிமேல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிடும். அதையும் நீங்கள் உங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள எல்லாமே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதாகவே மாறிவிடும். மாறி விடுகிறதா இல்லையா என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பணவரவு இனிமேல் நிலையாக உயரத் தொடங்க போகிறது. இதை பற்றியும் நீங்கள் கவலைப்படாமல் பண விஷயத்தில் மட்டும் ஒரு கவனத்தை வைத்து பாருங்கள். அது போதுமான அளவுக்கு நன்மைகளை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். நீங்கள் இதுவரை செய்த முயற்சிகளின் பலன் சிறிது சிறிதாக கிடைக்க ஆரம்பிக்கலாம். புதிய வருமான வாய்ப்புகள், பழைய முயற்சிகளில் இருந்து கிடைக்கக்கூடிய பலன்கள் அல்லது சரியான நிதி திட்டமிடல்கள் மூலம் முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்பட தொடங்கும். புதனின் ஆதிக்கம் பெற்ற கன்னி ராசிக்காரர்கள் கணக்கு பார்த்து செயல்படும் தன்மை கொண்டவர்கள் என்பதால் பணத்தை சரியான முறையில் கையாளக்கூடிய திறன் உங்களுக்கு உதவியாகவே மாறப்போகிறது. பணம் அதிகரிப்பது மட்டும் கிடையாது, பணத்தை நிம்மதியாக பயன்படுத்தக்கூடிய நிலைமைகளும் உருவாகும் என்பதே முக்கியமான ஒரு மாற்றமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் இருக்கும். இதெல்லாம் இருக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக இனி வரக்கூடிய நாட்களில் வந்து கொண்டே இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்கள் வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் தான் கூற வேண்டும். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வேறு ஏதேனும் ஒரு கேள்விகள், வேறு ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கேட்க முடியாமல் இருந்தால் அதனையும் கேளுங்கள். அதற்கும் நான் உங்களுக்கு கமெண்ட் மூலமாக பதிலை கொடுக்கிறேன் அல்லது தனியாக கூட பதிலை கொடுக்கிறேன். மறக்காம உங்களுக்கு எது கேட்க வேண்டும் என்றாலும் அதனையும் வெளிப்படையாக கேளுங்கள். நன்மைகள் மட்டுமே தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனி வரக்கூடிய நாட்களில் நடக்குதா இல்லையா என்பதையும் கொஞ்சம் கவனமா நீங்க பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடக்கூடிய ஒரு நேரங்கள் கன்னி ராசியான உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. காப்பீடு பணிகளில் இருப்பவர்களுக்கு புதிய நபர்களின் அறிமுகங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள கிடைத்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கையவை அழகாகவே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு தருணங்களை நிச்சயமாக உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டங்கள் உங்களுடைய மனதில் அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயத்தை இப்பொழுது உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு அங்கீகாரங்கள் கிடைத்து மென்மேலும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். நன்மைகளை தேடி கொடுக்கிறதா இல்லையோ என்பதையும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்வது உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். வேலை தொடர்பான கவலைகள் இப்பொழுது குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை இடத்தில் இருந்த மறைமுகமான எதிர்ப்புகளும் மேல் அதிகாரிகளின் கெடுபிடிகள் மற்றும்
பணி சுமைகள் சார்ந்த கவலைகள் இனிமேல் முற்றிலும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு குறையத் தொடங்கும். நீங்கள் போட்ட உழைப்பிற்கான அங்கீகாரங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இப்பொழுது தேடி வந்துவிடும். விரும்பிய பதவி உயர்வும், ஊதிய உயர்வும் மற்றும் விரும்பிய இடத்திற்கு இடமாற்றங்கள் ஆகியவை மிக சுலபமாகவே உங்களுடைய வாழ்க்கைக்குள் இனி